உலகம் அழியப் போவதாக கானா நாட்டை சேர்ந்த எபோனோவா என்பவர் கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்ட நிலையில் தற்பொழுது உலகை அழிக்கும் முடிவை கடவுள் ஒத்திவைத்து விட்டதாக நோவா அறிவித்திருக்கிறார். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்கு தயாராக இருந்த நிலையில் கானா நாட்டை சேர்ந்த எபோனோவா என்பவர் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையோடு உலகமே அழிந்துவிடும் என கொளுத்தி போட ஒட்டுமொத்த உலக மக்களும் வாயடைத்து போயிருந்தனர். ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதியோடு உலகம் அழியும் என உலகெங்கும் தகவல்கள் பரவி அது பொய்த்து போனது. தொடர்ந்து மாயன் காலண்டர் காலாவதியான 2020 ஜூன் 21ஆம் தேதியோடு அழிவு ஏற்படும் என தகவல் பரவி அதுவும் பொய்த்து போனது. இந்நிலையில் 2025 டிசம்பர் 25ஆம் ஆண்டுதான் உலக மக்களுக்கே இறுதி நாள் என்றும் தன்னை நம்பி வந்துவிட்டால் ஒரு பேழையை தயார் செய்து அதில் அனைவரையும் பத்திரமாக வைத்துக் கொள்வேன் என்று புருடாக்களையும் கப்சாக்களையும் அள்ளிவிட்டா எபோ ஜீசஸ் எனும் எபோனோவா. As I'm talking to you now, I'm here at SK Tower. Very soon, a big experience is coming on from the 24th to ending. And still, I'm reminding you of the Ark 25th. If nothing happened, I'll be here to have fun with SK Tower members. SK Tower experience. Don't miss 24th to New Year. God bless you. Ebonowa. சாக்கு துணியால் செய்யப்பட்ட கிழிந்த ஆடைகளை அணிந்து திரியும் 30 வயதான இவர் தன்னை தீர்க்கதரிசி என்றே சொல்லிக் கொள்கிறார். கிறிஸ்துமஸ் அன்று பெரிய வெள்ளம் வரும், அந்த வெள்ளம் சுமார் 3 ஆண்டுகளாக தொடரும், இதன் மூலம் ஒட்டுமொத்த மக்களும் இறந்து போய் பின்னர் புதிதாக உயிர்கள் ஜனிக்கும் என கூறி வந்தார். இதை கேட்ட சிலரோ 3 வருடமாக பாதுகாப்பான இடத்தில் தங்கிக் கொண்டால் அடுத்த உலகில் தாங்கள்தான் முதல் குடிகளாக மாறுவோம், ஆகவே தங்களை காப்பாற்ற ஏதும் வழியில்லையா என கேட்கவே பைபிளில் வரும் நோவா கதை போல நானும் பேழைகள், அதாவது கப்பல்களை தயார் செய்து வைத்துள்ளேன் என கூறியுள்ளார் எபோனோவா. கப்பலில் மனிதர்கள் வாழ்வதற்கான உணவுப் பொருள்கள், பசுக்கள் போன்றவை இடம்பெற்றிருப்பதாகவும் இதில் 3 வருடத்திற்கு வசிக்க வேண்டுமென்றால் செலவாகும் என்றும் நோவா தெரிவித்தார். இதற்கு ஏராளமானோர் உயிரை காப்பாற்றுவதற்காக என்ன செய்வதென்றாலும் சரி என சொத்துக்களை எல்லாம் விற்று அதில் கிடைத்த தொகையை நோவாவிடம் கொடுத்துள்ளனர். அதே நேரம் பைபிளில் தெரிவிக்கப்பட்ட நோவாவின் கப்பல் என்பது மிகவும் பெரிதானது. 510 அடி நீளம், 85 அடி அகலம், 51 அடி உயரம் கொண்ட இந்த கப்பல் மிகப்பெரிய வெள்ளத்தை தாங்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் எபோனோவா கட்டியிருக்கும் கப்பலோ மிகவும் சிறிய அளவிலானது. இதற்காக 2,50,00,000 ரூபாய் செலவில் மரங்களை வாங்கி கப்பல்களை கட்டி வருவதாக நோவா தெரிவித்த நிலையில் உண்மையாகவே உலகம் அழியப் போகிறது என்ற அச்சம் மக்களிடையே உண்டானது. ஆனால் திடீரென அந்தர்பல்ட்டி அடித்து விட்டார் எபோனோவா. அதாவது உலகம் அழியப் போவதாக கூறிய தேதி 25ஆம் தேதி அல்ல, ஏனென்றால் உலகத்தை அழிக்கும் முடிவை கடவுள் ஒத்திவைத்து விட்டார். நான் தான் கடவுளிடம் வேண்டிக் கொண்டேன், தனது வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட கடவுள் மக்களை வாழ்வதற்கு அனுமதித்துள்ளார் என கூறினார். மேலும் தொடர்ந்து பல பேழைகளை கட்டப்போவதாக கூறிய அவர் இன்னும் தன்னிடம் பணம் கொடுத்தால் கப்பல்கள் உருவாகிவிடும் என கூறி பணத்தை கறந்து வருகிறார். இதுவரை வசூலித்த பணத்தை வைத்து விலை உயர்ந்த கார்களை வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாகவே கப்பல்களை கட்டி வருவதை வழக்கமாக வைத்திருக்கும் எபோனோவா தனது வியாபாரம் செழிப்பதற்காக இவ்வாறு செய்தாரா, அல்லது உலகம் அழியப் போவதாக கற்பனையில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதே நேரம் உலகம் அழிந்துவிடும் என்பதை நம்பி சொத்துக்களை எல்லாம் விற்று நோவாவிடம் பணத்தை கொடுத்த செல்வந்தர்கள் தலையில் கை வைத்தபடி உள்ளதுதான் வேடிக்கை.